ரீசெண்டா நீங்க நியூஸ பார்த்திருந்தாலோ இல்ல ட்விட்டர் சைடு போயிருந்தாலோ ஒரு வார்த்தையை அடிக்கடி கிராஸ் பண்ணிருப்பீங்க. அதுதான் FCRA. ஒன்றிய அரசு அதிரடியா பல பெரிய பெரிய NGOs ட்ரக்ஸோட FCR லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. சில மாசத்துக்கு முன்னாடி கூட இத பத்தி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடந்துச்சு. எதுக்கு இவ்வளவு பெரிய கிராக் டவுன்? அப்படி என்னதான் அந்த சட்டம்? வெளிநாட்டுல இருந்து காசு வந்தா நம்ம ஊருக்கு நல்லது தானே, அதை ஏன் கவர்மெண்ட் தடுக்குதுன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். லெட்ஸ் டீகோட் திஸ். இன்னைக்கு வீடியோல FCRனா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன, அண்ட் எதுக்கு என்ஜிஓஸ்லாம் இப்போ பயப்படுறாங்கன்னு டீடைல்டா பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. FCR அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ உங்களுக்கு வெளிநாட்டுல ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவரு உங்க காலேஜ் ஃபீஸை கட்டுறதுக்கு ஒரு $1000, அதாவது சுமார் 99,000 ரூபாய் அனுப்புறாரு. நீங்க அதை ஃபீஸ் கட்டாம போய் ஒரு PS5 வாங்குறீங்க, இல்லனா ட்ரிப் போறீங்க. இத உங்க அப்பா கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? செம்மையா அடி விழும்ல. எதுக்கு காசு வாங்குனியோ அதுக்கு தான் செலவு பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் போடுவாரு. எக்ஸாக்ட்டா இதான் கவர்மெண்ட்டும் பண்றாங்க. நம்ம ஊர்ல ஆயிரக்கணக்கான தொண்டு நிறுவனங்கள் அதாவது NGOs இருக்கு. அவங்க எஜுகேஷன்ஸ், மருத்துவம், வறுமை ஒழிப்புன்னு பல நல்ல காரியங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வாங்குறாங்க. அந்த ஃபண்ட்ஸ் அவங்க சரியான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்றாங்களா இல்ல வேற எதனா தில்லுமுள்ளு பண்றாங்களான்னு மானிட்டர் பண்றதுக்காக இந்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டம் தான் இந்த FCRA. இது ஏதோ நேத்து இன்னைக்குன்னு வந்த சட்டம் கிடையாது. 1976ல எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல தான் இந்த முதல்ல கொண்டு வராங்க. அப்ப இருந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம், வெளிநாட்டுக்காரங்க பணத்தை கொடுத்து நம்ம நாட்டுல பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்களோ, நம்ம எலெக்ஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால பொலிட்டீஷியன்ஸ், ஜர்னலிஸ்ட், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், ஜட்ஜஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2010ல இத கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க. ஆனா 2020ல ஒரு பெரிய அப்டேட் வந்துச்சு பாருங்க. அப்பதான் கேமே மொத்தமா மாறுச்சு. 2020 அமெண்ட்மெண்ட் படி ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. லிட்டரலி NGOஸ்க்கு ரூல்ஸ் அதிகமா போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி என்ன 2020ல மாத்துனாங்க? ரூல் 1 வந்து நீங்க இந்தியாவுல எந்த மூலையில வேணாலும் NGO வச்சிருக்கலாம். ஆனா வெளிநாட்டு காசு வாங்கணும்னா நியூ டெல்லியில இருக்க SBI மெயின் பிரான்ச்ல தான் நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். ரூல் 2 வந்து அட்மின் செலவுகள். முன்னாடி எல்லாம் ஒரு 100 கோடி ரூபாய் ஃபண்ட் வருதுன்னா அதுல 50% வரைக்கும் அந்த NGOவோட ஆபீஸ் ரெண்ட், ஸ்டாஃப் சாலரின்னு காமிச்சுக்கலாம். ஆனா இப்போ அதை 20% குறைச்சிட்டாங்க. காசு மக்களுக்காக வருது, அது அவங்களுக்கு செலவு பண்ணுங்க, ஆபீஸ் மெயின்டெனன்ஸ்க்கு பண்ண இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 3 சப்கான்ட்ராக்ட் கிடையாது. அதாவது பெரிய NGOs வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கி அதை சின்ன NGOக்கு பிரிச்சு கொடுக்க கூடாது. யாருக்கு காசு வருதோ அவங்க தான் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கணும். சரி, இதுல இவ்வளவு பெரிய பாசிட்டிவ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு கான்ட்ரோவர்சி? கவர்மெண்ட் சைடுல என்ன சொல்றாங்கன்னா, சில NGOs வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கிட்டு நம்ம நாட்டுல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல தடுக்கிறது, மதமாற்றம் பண்றது, இல்லனா உள்நாட்டு பாதுகாப்புக்கு எதிரா செயல்படுறாங்க. அதனாலதான் நாங்க லைசன்ஸை கேன்சல் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா NGO சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கவர்மெண்ட்ட கேள்வி கேட்கிறோம், மனித உரிமைகளுக்காக போராடுறோம், அதனால வேணும்னே எங்களை டார்கெட் பண்ணி சின்ன மிஸ்டேக்க காரணம் காட்டி எங்களோட ஃபண்டை முடக்குறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. உண்மை என்னன்னா, நேஷனல் செக்யூரிட்டின்னு வரும்போது எந்த நாடும் வெளிநாட்டு பணத்தை உள்ள ஈஸியா விட மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல உண்மையிலேயே கஷ்டப்பட்டு மக்களுக்கு உழைக்கிற நல்ல NGOஸும் இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸால பாதிக்கப்படுறாங்கன்றதையும் நம்மளால மறுக்க முடியாது. சோ FCRனா என்ன, அது ஏன் இவ்வளவு பரபரப்பா பேசப்படுதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த டாபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் பண்றது கரெக்டா இல்ல அதுல ஏதாவது மறைமுக நோக்கம் இருக்கா? NGO சொல்றது கரெக்டா? கமெண்ட்ல உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க.